ஒரு அருமையான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பார்த்துட்டு வந்தேன். அந்த படம் என்னன்னு உங்களுக்கும் சொல்றேன். கவின் நயன்தாரா சேர்ந்து நடிச்ச ஹாய் படம் தான் பார்த்துட்டு வந்தேன். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவினுக்கு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு, அதனால சென்னைக்கு ஓடி வந்துடுறாரு. நயன்தாராவுக்கும் இதே மாதிரி கல்யாணம் ஏற்பாடு அவங்க வீட்டுல பண்றாங்க. ஆனா அந்த மாப்பிள்ளையை பிடிக்காம அவங்களும் சென்னைக்கு ஓடி வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிறாங்க சென்னையில. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஹாய் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. கவினுக்கு வந்து தொடர்ந்து 4 படம் ஃபிளாப் ஆயிட்டே வந்துச்சு. இப்போ டீசென்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு கவின். அவர் பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும், ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட்டா நடிக்கணும், அதை சூப்பரா கேரி பண்ணி நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கவினோட பெர்ஃபார்மன்ஸ். நயன்தாராவும் கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணிட்டாங்க. கூட அந்த கதிர் அவர் நடிச்சிருக்காரு. அவருக்குலாம் இன்னும் நிறைய கேரக்டர் வந்து சினிமால கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப டைமிங்ல அடிச்சு சூப்பரா இது பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம திரையுலகத்துல இருக்க நம்ம பாக்யராஜ் சார், பிரபு சார், ராதிகா அப்படின்ட்டு எல்லாருமே திரை பட்டாளமே ஒரு கூட்டமே அதுல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி படமே கலர்ஃபுல்லா ஒரு ஜாலியான வைபா இருந்துச்சு. இந்த சம்திங் படம் பார்த்தோம்ல, அந்த ஃபீல் எனக்கு இந்த படம் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு படம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எனக்கு எங்கேயுமே பெருசா லேக் அடிச்ச மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃப்ல வேணா கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. மித்தபடி கிளைமேக்ஸ் அவங்க முடிச்ச விதம் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க ஃபேமிலியோட இந்த வாரம் போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.8 ரேட்டிங் தரேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டாடா பாய், டேக் கேர் மக்களே.